ஹையர் மீஸ் டுடே பார்க்க போகிறது தேங் எஃப்எஃப் ப்ரீஸ்ட் ஃபைனல் பார்ட். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த பள்ளத்துக்குள்ளே குதித்து பயங்கரமான ஒரு சத்தத்தோட எல்லாரும் கத்திக்கிட்டு பொத்து பொத்துன்னு வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகிறாங்க. அந்த ட்ரெஷர் இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ளே விழுகிறாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்த அத்தனை பேரும் முழிக்க கூட முடியாமல் அப்படியே மயங்கி போய் அப்படியே கிடக்குறாங்க அந்த ஃப்ளோரில். இப்படியே ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போ மிஸ்டர் பார்க் தான் தன்னோட ஐஸை மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. திக்குன்னு இருக்குது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஃபுல் ஏரியாவுமே அப்படியே எல்லோ கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை ஃபீல் பண்ண முடியுது. பயந்து போயிட்டாங்க. எழுந்து உட்காந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்துலேயே பாட்டிமா, வைனோட பாட்டிமா, மினி, டேங், வைனு அத்தனை பேருமே விழுந்து கிடக்குறாங்க. எல்லாருமே மயக்கத்தில் தான் இருக்காங்க. மிஸ்டர் பார்க்குக்கு அப்போ தான் ஒரு யோஜனை வருது. நம்ம ஒரு சமவெளியான இடத்துலேருந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சீலிங்கை தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க. பெரிய ஹோல் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அப்படியே மேலே வானத்தை பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு ஹோலுமே தெரியல. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காங்க. எல்லாரும் பதறி போயிட்டாங்க. மிஸ்டர் பார்க் வேக வேகமாக தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை எழுப்புறாங்க. எழுப்ப ஒவ்வொருத்தவங்களா மெதுவாக தங்களோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்து அப்படியே ஒன்றும் புரியாமல் எழுந்து உட்காந்து அப்படியே தங்களோட ஐஸை வந்து அப்படியே ரப் பண்ணி பார்த்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வெளிச்சமாக இருக்குது. அப்படியே எல்லோ விஷாக இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு. டியாங் வந்து அப்போ நிமிர்ந்து உட்காந்து, என்ன இடம் அது? ஓ காட், சுரங்கமா அது இல்லை வேறு எதுவுமா? புதையல் தேடி தானே இங்கே வந்து குதித்தோம். ஐயோ என்னது இது, ஒரு மாதிரி இருக்குது இந்த இடமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த இடமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு பொருளுமே அந்த இடத்துல இல்லை. நார்மலாக ஒரு காலியான ரூம்குள்ளே நிற்க வச்ச மாதிரி இருக்குது அந்த இடத்த பார்க்கும்போது இவங்க எல்லாத்துக்கும். அந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே நகர்ந்து போகிறாங்க அடுத்த இடத்துக்கு. ஃபுல் இடமுமே கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. எந்த வேறு ஒரு பொருட்களும் கிடையாது. பிளாங்காக செவறுகள் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. சொல்லப்போனால் ஐஸை ஒழுங்காக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. அந்தளவுக்கு கிளாட் அடிக்குது அந்த இடமே. அப்போ டேங்கோட பாட்டிமா கிடுகிடுன்னு தன்னோட பையன் மிஸ்டர் ஜான் கிட்டே போய் நின்று, ஏ ஜானு, எந்த இடத்துக்குடா வந்திருக்கோம்? பள்ளத்துக்குள்ளே எல்லாரும் குதிச்சோம். ஒன்றுமே புரியலையே. கட்டி கட்டியாக தங்கம் இருக்கும், இல்லை தங்க ஆபரணங்கள் இருக்கும்னு நினச்சேன். மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்த செவு தான் இருக்குது, வேறு ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ மோனா பாட்டி சொல்கிறாங்க, ஏ முட்டாள், தங்கம் எடுக்க வந்துவிட்டு மஞ்சள் கலர் செவரு இருக்கான், இந்த செவரு தாண்டி தங்கமே, சுரண்டி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் கிட்டுக்கிட்டுன்னு பாட்டிமா கிட்ட போய், முட்டாள் மோனா, அறிவே உனக்கு கிடையாதா? தங்கத்தெல்லாம் நீ சுரண்டி எடுத்துக்குவ, எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் போகிறதா? அது யாருக்கு தெரியும்? உன் புருஷங்காரன் தானே ஃபாதர், அவன்கிட்ட போய் கேளு. அவன் தானே நம்மளுக்கெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி புதையல் எடுக்க கூப்பிட்டான். அவன்கிட்ட போய் எப்படி இங்கேருந்து வெளியே போகிறதுன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அப்போ டேங் கிடுக்கிடுன்னு மோனா பாட்டிமா கிட்ட வந்து, எது எப்படி வெளியே போகிறதுன்னு கேட்குறதா? அந்த பூதம் அங்கே தான் புதையல் இருக்கும், லைட்டிங் வரும்னு தான் சொன்னிச்சு. அப்பா, பிடி உஷா தோற்று போயிடுவா. அப்பா என்ன ஓட்டம்! இதை பற்றி யோசிக்காமல் குட்டு குடுன்னு வந்து புதையல் இருக்கக்கூடிய திறப்பு வாயில்கிட்ட நின்றுக்கிட்டீங்க 2 பேரும். மூட்டு வலி கீட்டு வலின்னு எனக்கிட்ட சொன்னீங்க, தூக்கி போட்டு மிதிச்சுடுவேன், நனவில் வச்சுக்கோங்க. நல்லா திறப்பு வாயில நான் கண்டுபிடிக்கணுங்கிறீங்களா? பிச்சு போடுவேன். அந்த பூதம் என் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்து நான் ஏதோ சுதாரித்து என் பொண்டாட்டி பிள்ளையோட இங்கே வந்து குதிச்சிட்டேன். என்ன திமிரு இருக்கும், வழி தேடணுமானோ அப்படின்னு அதட்டுறாங்க டேங். மோனா பாட்டிமா அப்போ, நான் வரல, நான் இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டேன் எல்லாத்தையும். இந்த தங்கச்சுரங்கத்துக்குள்ளேயே இருந்து செத்து போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். நான் நிற்கிற இடம் கூட தங்கம்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே மோனா பாட்டிமா அப்படியே கீழே உட்காந்து அந்த ஃப்ளோரை தன்னோட ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே தடவுறாங்க. தடவுன அடுத்த செகண்டே சைடில் இருந்து ஒரு கொம்பு வச்ச பயங்கரமான ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு.
உயிரே போயிடுச்சு. ஒயினுக்கு இதை பார்த்ததும், ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒயின் தான் அந்த கொம்பு வச்ச உருவத்தை பார்த்துருப்பாங்க. ஆஹா ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே டேங்கை வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டேங்க்கு ஒன்றும் புரியலை. பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அங்கே அங்கே பாருங்க அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ அந்த உருவம் கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வந்து, ஒயினே, உன் புருஷங்காரன் உன்னைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே குதிச்சிட்டான் இந்த புதையலுக்குள்ளே. நான் விட்டுவேனா? நானும் குதிச்சுட்டேன் உனக்காகவே. டேய் எட்டிப்படா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை ஒரே எத்தி விட்டுட்டு அப்படியே ஒயினை இழுத்து ஹக் பண்ணிக்கிச்சு அந்த பூதம். உயிரே போயிடுச்சு அங்கே இருந்தவங்க அத்தனை பேருக்கும். ஏன்னா டேங்கோட உருவத்தில் இருந்த அந்த பூதம் தான் இப்போ 8 feet ஹைட்டுக்கு நல்லா ஒரு பெரிய கொம்பை தன்னோட ஹெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. ஜைஜாண்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு 2 ஐஸ் இருக்குது, 2 நோஸ் இருக்குது, 2 மவுத் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே விகாரமான ஒரு உருவத்தில் பயங்கர ஒயிட் கலரில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஹிப்பில் ஒரு வேஷ்டி வியர் பண்ணியிருக்கு. அந்த வேஷ்டி நீஸ் வரையும் தான் இருக்குது. நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கு. பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஒயின் அந்த பூதத்தோட ஜஸ்ட் ஹைட்டுக்கு தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு பூதம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அப்போ ஒயின் அப்படியே மெல்ல நிமிந்து பார்த்து, பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. என்னோட உருவம் எனக்கு கிடச்சிருச்சு. இது தெரிஞ்சிருந்தா நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல குதிச்சு என் உருவத்தை கொண்டு வந்திருப்பேன். தெரியாதனமாக வெளியிலே இருந்து காத்தோட காத்தா மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். இனி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. இதே இடத்துல நீனும் நானும் சந்தோஷமாக வாழலாம். அப்புறம் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நமக்கு அடிமையாக்கலாம் அப்படின்னு அந்த பூதம் ஒயினை பார்த்து சொல்லுது. ஒயினுக்கு மூச்சு கூட விட முடியலை. அடிமையாக்கலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கையில் கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்தது உங்களை பார்க்கும்போது. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை மாதிரி ஹைட்டான ஆம்பளைங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஹெட்டில் இருக்க கொம்பு கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். என்னோட ரியலான உருவத்தை பார்த்தா என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். வா, என் கூட வா, எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பூதம் வேக வேகமாக ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி அந்த இடத்த விட்டு அடுத்த சைட் கூட்டிகிட்டு போகிறது. டேங்கால் இருக்கவே முடியலை. அமைதியாக அந்த ஃப்ளோரில் உட்காந்துட்டு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. மோனா பாட்டிமா கீழே குனிஞ்சு அந்த ஃப்ளோரை தடவுன அடுத்த செகண்ட் தான் அந்த பூதம் அங்கனுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ மோனா பாட்டிமாவை அப்படியே நகர்த்தி சைடில் உட்கார வச்சுட்டு, என்னது இது அப்படின்னு சொல்லி அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய ரூம், அவங்க எங்கே விழுந்து கிடக்குறாங்களோ அது ரொம்ப பெரிய ரூமாக இருக்கும். அந்த ரூமோட ஃப்ளோரில் அங்கங்கே சில உருவப்படங்கள் வரைஞ்சிருக்கு. ஸோ மோனா பாட்டி எந்த இடத்துல இருந்து ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ரப் பண்ணாங்களோ அந்த இடத்த கவனித்து பார்க்குறாங்க டயாங். அந்த இடத்துல பூதத்தோட ஒரிஜினல் உருவத்தை அங்கே அழகாக கல்வெட்டு மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க. டயாங்க்கு ஒரு ஐடியா இப்போ தோணிடுச்சு. ஃப்ளோரில் இந்த மாதிரி உருவப்படங்கள் இருக்குது. இதை தடவினதும் அந்த பூதம் ரியல் உருவத்தோட ரொம்ப குஷியாக இங்கே வந்துடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கும் இங்கே ஏதாவது வழி இருக்குமா, தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி மோனா பாட்டியை பார்க்குறாங்க டயாங். மோனா பாட்டி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க டயாங். எத்த தண்ணி இருந்துச்சு, அது என் பேத்தியை கூட்டிகிட்டு போயிடுச்சிங்க. எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு நம்மளெல்லாம் அடிமையாக்க போகுதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. ஆமாம், ஆசை பிடிச்சி கிடக்குறீங்களே இந்த வயசுலேயும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் அடிமையாக தான் கிடக்க போகிறீங்க. ஆனால் எனக்கு இந்த நகை மேலேயோ இல்லை தங்கத்து மேலேயோ எந்த ஆசையும் இல்லாமல் போயிடுச்சு. நான் எப்படி இங்கேருந்து கிளம்பிடுவேன் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிக்கிட்டு? என் அண்ணனுங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அவனுங்களை சொல்லிட்டானுங்க எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லைப்ப அப்படின்னு. ஆனால் ஆசை பிடிச்சி கிடக்கிற நீங்களாம் இங்கேயே தான் கிடக்க போகிறீங்க, கிடங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டயாங் ஃபேமிலியெல்லாம் அப்படியே விட்டுட்டு, மினி என் கூட வாடி அப்படின்னு சொல்லி மினியோட ஹேண்ட்ஸை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டி கூப்பிடுறாங்க. மினி டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸை
டேங்கோட ஹேண்ட்ஸோட வச்சு எழுந்து நின்றுக்கிட்டாங்க. காய் ஜோன் இவங்க 4 பேரும் இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு ஆசையும் இல்லை அந்த இடத்த பார்க்கும்போது. ஆனால் பெரியவங்க அத்தனை பேரும் அந்த தங்கச் சுரங்கத்துக்குள்ளே விழுந்து அந்த தங்கச் சுரங்கத்தோட மாயாஜாலத்தில் மயங்கி போய் கிடக்குறாங்க. தேங்கோட கண்ணுக்கு நல்லா தெரியுது ஜூனோட பேரண்ட்ஸ், அப்புறம் காயோட பேரண்ட்ஸ், பாட்டிமா 2 பேரும், ஒயினோட மம்மி எல்லாருக்கும் இந்த ட்ரெஷர் வந்ததும் இந்த ட்ரெஷர் மேலே அபரீதமான ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ இவங்களை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வரமாட்டாங்க, அப்படி தானே பாட்டி கூட சொன்னாங்க, இங்கே இருந்து கூட செத்து போயிடுவோம் வரமாட்டோம் அப்படின்னு. ஸோ இவங்க கூட இருந்து வெளியில் தப்பிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கேருந்து தள்ளி போய் எங்காவது இங்கேருந்து போகிறதுக்கான வழி கிடைக்குதான்னு செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க டேயாங். ஆனால் இவங்க எல்லாரும் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாங்களோ அந்த ரூம்குள்ளேயே உட்காந்து அந்த தங்க வாளையும் தங்க ஃப்ளோரையும் அப்படியே தடவி பார்த்துக்கிட்டு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மயக்கம் போல் அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்காங்க. எங்கே அதர் ஹேண்ட் ஒய்யாரி இப்போ ஒரு தொட்டில் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அப்படியே எழுந்து உட்காடுறாங்க. ஒய்யாரி ஹேரெல்லாம் அப்படியே மெஸ்ஸியாகி போயிருக்கு, ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக கீழே வந்து விழுந்திருப்பாங்க. ஆனால் ஒய்யாரி இப்போ மற்றவங்க கூட விழுகலை, வேறு ஒரு இடத்துல அவங்க மட்டும் சிங்கிளாக விழுந்து கிடக்குறாங்க. எழுந்து உட்காந்து தன்னோட ஹேரை அப்படியே வேகமாக ரப் பண்ணிக்கிட்டே, எங்கே வந்தேன்? என் மம்மி டேடி எங்கோ? என் மம்மி தானே என்னை தூக்கி வச்சுருந்தாங்க, எங்கே போனாங்க என் மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நிற்கிறாங்க. எழுந்திரிச்சு நிற்கும்போது ஒய்யாரி அந்த தங்க ட்ரெஷருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலையில் நின்றுட்டுருக்காங்க. ஐ மீன் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய தங்கத்தால் ஆன பாறையில் நின்றுட்டுருக்காங்க. ஐ மீன் ஒரு 4 ஃபீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாறை மேலே ஒய்யாரி விழுந்து அப்படியே எழுந்து உட்காந்துருப்பாங்க. அடியதும் ஒய்யாரிக்கு பட்டிருக்காது. எழுந்து உட்காரும்போது அந்த பாறையை ஒய்யாரி அப்படியே அழுத்தி தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு பிடிக்கிறாங்க. அந்த பாறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் அப்படியே பொதன்னு மணல் போல் ஒய்யாரியோட ஹேண்ட்ஸுக்கு வந்துடுச்சு. ஒய்யாரி அதை தன்னோட லிட்டில் ஹேண்ட்ஸால் அழுத்தி பிடிச்சு அப்படின்னு ஊதுறாங்க. அது டஸ்ட்டு போல் பறக்குது அந்த பாறை. அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, ஏன்னா எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தங்கம் கட்டியது. ஸோ தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு அழுத்துனதுமே அது பவுடர் போல் மாறி போயிடுச்சு அந்த தங்கப்பாறை. ஒய்யாரி விழுந்து கிடக்கிற இடம் கூட ஒய்யாரி விழுந்த அச்சுக்கு அப்படியே பவுடர் போல் தான் அப்படியே நுணுங்கி போயிருக்கு. ஒய்யாரி அங்கே தான் இப்போ நின்றுக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த பாறைக்கு சைடில் ஒரு குட்டி குளத்தை பார்க்குறாங்க ஒய்யாரி. அந்த குளத்தோட ஓரங்கள்லாம் தங்கத்தால் ஆன கற்களால் அழகாக அந்த குளத்தோட தண்ணி வெளியில் வராத மாதிரி அழகாக ஓரங்களை ஒரு காம்பவுண்ட் போல் கட்டி வச்சுருக்காங்க. அந்த தண்ணி தங்க கலரில் இருக்குது, அப்படியே ஜொலிக்குது அந்த தண்ணி. ஒய்யாரி அதை கவனமாக தன்னோட நீஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டு, என்ன தீட்டு தண்ணி? ஆஹா, தண்ணி வேணும் எனக்கு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக ஒய்யாரி அந்த பாறைகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு அந்த தண்ணிக்கிட்ட ஓடலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த தங்கச் சுரங்கத்துக்குள்ளே ஒரு கோல்டு கலரில் பள்ளி ஒன்று இருக்குது. ஐ மீன் லிசார்ட் இருக்குது. அந்த லிசார்ட் வந்து அந்த இடம் ஃபுல்லாக கோல்டால் ஆனதா. ஸோ அப்படியே அந்த கிளாடில் பள்ளியோட நிறம் வந்து தங்க கலரில் தெரியுது பார்க்குறதுக்கு. ஒய்யாரி அந்த பள்ளியை பார்த்ததும் பயந்து போய் ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் நின்றுக்கிட்டாங்க. அந்த பள்ளி ஜம்ப் பண்ணுறோன்னு சொல்லி அப்படியே அந்த குளத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. ஐ மீன் அந்த தங்க குளத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. விழுந்த அடுத்த செகண்டே அப்படியே பள்ளி மிதந்துருச்சு அந்த வாட்டரில். கோல்டு கலரில் அந்த பள்ளி இப்போ மாறிடுச்சு. ஐ மீன் கோல்டாகவே மாறி போயிடுச்சு. ஒய்யாரி சின்ன குழந்தை இல்லையா, ஸோ அதை கவனித்து பார்த்துட்டு, கருமம், லிசார்ட் போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு, என்னால் அந்த தண்ணியை குடிக்க முடியாது, ஜி எனக்கு தண்ணி வேணும், மம்மி டேடி அப்படின்னு பலமாக அழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரி. ஏன்னா ஒய்யாரியால் வாட்டரை குடிக்க முடியல. கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அந்த தண்ணிக்குள்ளே பள்ளி விழுந்ததும். ஸோ அதனால் அந்த தண்ணியை குடிக்காமல் அப்படியே சைடில் உட்காந்துக்கிட்டு மம்மி டேடின்னு ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரி. அந்த டைமில் ஒய்யாரி ஷவுட் பண்ணுறது எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம்.
ஐ மீன் பக்கத்தில் தான் எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஸோ ஒய்யாரியோட சவுண்ட் கேட்டதும் அத்தனை பேரும் ஷார்ப்பாகி ஒய்யாரி ஷவுட் பண்ணுற அந்த சவுண்டு எந்த சைட்லேருந்து வருதுன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே ஒய்யாரி ஒய்யாரின்னு மற்றவங்களும் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே எழுந்து வந்துட்டாங்க. ஐ மீன் பாட்டிமா அப்புறம் காய் ஜூனோட பேரண்ட்ஸுமே வந்துட்டாங்க. எந்த சைடு ஜூன், காய், தேங், மினி அவங்களுமே கிட்ட வந்துட்டாங்க ஒய்யாரி கிட்ட. எல்லோரும் இப்போ ஒய்யாரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மொத்தமாக சந்திச்சிட்டாங்க. அவ்வளோதான், தேங் ஒய்யாரியை பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பேபி, நான் தேடிக்கிட்டு இருந்தேன் பேபி உன்னைய, நாங்கள் எல்லாருமே இருக்கோமே, உன்னைய காணுமேனு, நல்ல வேலை ஷவுட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க டேயாங். ஒய்யாரி அப்போ டேயாங்கை நிமிர்ந்து பார்த்து, டேடி வாட்டர் வேணும், அந்த வாட்டரை நான் குடிக்க போனேன்னா அதில் ஒரு லிசார்டு விழுந்துடுச்சு, அது அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு மேலே வந்துடுச்சு, அது ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு கோபம் வருது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. இப்போ தான் சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குளத்தை பார்க்குறாங்க டேயாங். எல்லாருமே இப்போ தான் பார்க்குறாங்க. டேயாங் பார்த்துட்டு அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே சீலிங்கில் தெரியுமா. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனில் எந்த வேவ்ஸும் கிடையாது. ஆனால் அங்கங்கே அப்படியே ஸ்டார் போல் மின்னிக்கிட்டு இருக்கு அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன். இது கொஞ்சம் வியர்டாக தெரியுது டேங்க்கு. டேங் இப்போ ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹேண்ட்ஸில் உட்கார வச்சுக்கிட்டு மெதுவாக அந்த வாட்டர் கிட்டே போகிறாங்க. இப்போ தான் ஒரு பள்ளி அந்த வாட்டருக்குள்ளே குதிச்சிருக்கும் இல்லையா, அந்த பள்ளி இறந்து போய் கோல்டாக மாறி அப்படியே மிதந்துட்டுருக்கு. டேங்க்கு கவனித்து பார்த்துட்டு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த இடமே ரொம்ப ப்ளைனாக இருக்குது பார்க்குறதுக்கு, எந்த பொருளும் அந்த இடத்துல இல்லை. டேங் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கிடுகிடுன்னு காய்கிட்ட வந்து காய் தன்னோட நெக்கில் வியர் பண்ணியிருக்க சில்வர் செயினா அப்படியே ஹேண்ட்ஸால் அத்துட்டாங்க. ஆஹா, டேய் கழட்டி கொடுக்க சொன்னால் கழட்டி கொடுத்துட்டு போய் எதுக்கிட்ட அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னோட நெக்கை ரப் பண்ணுறாங்க காய். அப்போ டேயாங் கிடுகிடுன்னு அந்த செயினோட ஒரு எட்ஜை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எட்ஜை அந்த வாட்டருக்குள்ளே அப்படி விட்டு பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே அந்த செயின் மூழ்குச்சோ அப்படியே எடுக்கிறாங்க. மூழ்கின அளவு வரையும் இப்போ தண்ணிக்குள்ளே இருந்த பார்ட் அப்படியே கோல்டாக இருக்குது. டேயாங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஏய், இந்த தண்ணிக்கிட்ட யாரும் வராதிங்க, எத்தனை மூவிஸில் சீரீஸில் எல்லாம் பார்த்துருக்கோம், கோல்டு வாட்டர் இதில் விழுந்தா கோல்டாக மாறிடுவோம், யாரும் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அவ்வளோதான், ஒய்யாரி டக்குன்னு தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே மவுத்தில் வச்சுக்கிட்டு, ஐயோ டேடி, இதுக்குள்ளே விழுந்தா நம்ம கோல்டாக மாறிடுவோமா, அப்போ செத்து போயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பேபி, இங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பேக்வேர்டில் போயிட்டாங்க. பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. என்னது இது, தண்ணிக்குள்ளே விழுந்தா தங்கமாக போயிடுவோமா, ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உங்களுக்கு தான் தங்கம் ரொம்ப தேவையில்லை, போய் குதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஏய் மினி, பயமுறி, தெரியாததை கேட்டால் சொல்லணும், பயமுறுத்தக்கூடாது, சத்தியமாக இதுக்குள்ளே விழுந்தா தங்கமாக போயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கம்முன்னு இருங்க, முதல்ல என் பொண்டாட்டி எப்போ தேடணும், என் பொண்ணு கிடச்சிட்டா, ஐயோ அந்த கொம்பு வச்சவன் அந்த படுபாவி எங்கே என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போனான்னு தெரியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அந்த சைடு இந்த சைடும் தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ பாட்டிமாவுக்கு அந்த தண்ணி இருக்க குளத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது. உண்மையிலேயே இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது பாட்டிமாவுக்கு. பாட்டிமாவுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க ஐ மீன் அந்த இடத்துக்குள்ளே வந்து தங்கத்து மேலே யாராருக்கெல்லாம் அபரீதமான ஆசை இருந்ததோ அவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு பயத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த வாட்டரோட ஸ்பெஷலே அதுதான். இந்த உலகத்தில் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, கஷ்டப்பட்டு நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கான நல்ல பலன் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வாட்டர் புரிய வைக்கும். அதையும் மீறி ஒருத்தவங்க பேராசைப்பட்டா அந்த வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வெளியில் வராத மாதிரி கட்டி வச்சிருக்க அணையை தாண்டிக்கிட்டு வாட்டர் மேலே வந்து யாருக்கு அதிகமான ஆசை இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த வாட்டர் அழகாக ஸ்ப்ரெட் ஆகி போய் அவங்களோட ஃபீட்டை டச் பண்ணி அப்படியே அவங்கள கோல்டாக மாற்றி இழுத்துக்கிட்டு போயிடும் அந்த வாட்டருக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லோரும் இந்த இடத்துல வந்திருக்காங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பயத்தை உண்டு பண்ணுது அந்த வாட்டர். அத்தனை பேரும் பயந்துட்டாங்க. இந்த பயத்தை தாண்டி ஆசை இன்னமும் ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் மேலே வந்து இழுத்துக்கிட்டு போயிடும். ஸோ இது அங்கே இருக்க யாருக்கும் தெரியாது இல்லையா, பயத்தை ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டேங்க் பின்னாடி ஓடி போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம்
அந்த தண்ணியிலிருந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ளேருந்து எழுந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணும் பார்க்குறதுக்கு அப்படியே தங்கத்தில் ஆன ஒரு சிலை போல் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குது. அந்த பொண்ணு இவங்க எல்லாரும் எந்த வழியில் போனாங்களோ அந்த டோர்வேவை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பயத்தை உண்டு பண்ணிட்டேன். இந்த பயத்தையும் மீறி உங்களுக்கு ஆசை மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களோட விதி எகெயின் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு வரும். அப்போ நான் என்னோட இந்த தண்ணியை வச்சு உங்களை எனக்குள்ளே இழுத்துப்பேன். அதுக்கப்புறம் தங்கத்துக்காக ஆசைப்பட்ட நீங்கள் தங்கமாகவே என் கூட இருப்பீங்க, ஆனால் உயிரோடு இல்லை. உங்களோட ஆன்மா இந்த குகைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். உங்கள் உடம்பு என்னோட தண்ணிக்குள்ளே தங்கச்சிலையாக கிடக்கும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு எகெயின் அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த தங்க உருவத்தில் இருக்க பொண்ணு அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. இங்கே அதர் ஹேண்ட் அந்த கொம்பு வச்சிருக்க பூதம் இருக்கே, தயாங் போல் இருந்ததே, அந்த பூதம் இப்போ தன்னோட ஒரிஜினல் உருவத்தில் கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கு. வைன் சைடில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தான் உன்னையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்கே இருக்கிறவங்கள கொல்லணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்களை அடிமையாக்கவும் வேணாம், கொல்லவும் வேணாம். இவங்களை என் வீட்டுக்கே அனுப்பி வச்சுடு. நான் காலம் ஃபுல்லாக உன் கூடயே இருக்கேன். என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன குழந்த. இப்போ வரையும் நான் என் பொண்ணை பார்க்கல. இங்கே வந்ததுலேருந்து என் ஹேண்ட்ஸில் தான் என் பொண்ணு இருந்தா நான் குதிக்கும்போது. இப்போ காணோம். பெரியவங்களாம் இருக்காங்க, என் பொண்ணை காணோம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, என் பொண்ணை காப்பாற்று. என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் எல்லாரையும் இங்கேருந்து அனுப்பிடு. காலம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அழுகிறாங்க வைன். அப்போ அந்த கொம்பு இருக்க மனுஷன், இங்கே பாரு, நம்மளுக்கு அடிமைகள் தேவை. நானே முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம், இந்த தங்க சுரங்கத்துக்குள்ள ஒரு தேவதை இருக்குது. ஆமாம், அது பேராசை பிடிச்சவங்கள கொல்லும். நல்ல மனசு இருக்கிறவங்களையும் உழைச்சி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணும். தேவலோகத்திலேருந்து அந்த தேவதை இங்கே வந்தது மனுஷங்களோட பேராசையை அழிக்கிறதுக்கு. ஆமாம், நீங்கள் எல்லோரும் பேராசை பிடிச்சனால தானே இவ்வளோ தூரம் உயிரை பணைய வச்சு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்களை அது கொல்லும். ஆனால் உனக்கு பேராசை இல்லை. ஆனாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட அதான் சொன்னேனே, இந்த இடத்த பாதுகாக்கிற தேவதையோட பணியாள் தான். நான் இந்த சுரங்கத்துக்குள்ளே யாரையும் வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்காக காவலுக்கு போடப்பட்ட ஒரு காவலாளினா. நான் பேராசை பிடிச்சவங்கள சொல்லிடுவேன், வழியை காட்டி இதுக்குள்ளே போங்கன்னு அனுப்பி விட்டுடுவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் யாரும் வெளியில் வர முடியாது, செத்து போயிடுவாங்க. ஆனால் நீ எந்த பேராசையும் இல்லாமல் இருந்தனால தான் நீ என் கண்ணுக்கு அழகாக தெரிகிற. எவ்வளவு நாள் தான் நானும் தனிமையிலேயே இருக்கிறது? உன்னைய பிடிச்சிருக்கு எனக்கு. நான் காவலாளியாக இருந்தாலும் எனக்கு தங்கத்து மேலேலாம் ஆசை இல்லை, எனக்கு உன் மேலே ஆசை. அதனால தான் நான் உன் கூடயே சேர்ந்து இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது. இருந்தாலும் 2000 வருஷமாக அந்த தேவதை இருக்குல்ல, இந்த இடத்த பாதுகாக்கிற தேவதை, அந்த தேவதையை நான் பார்க்கல. ஒருவேளை அது திரும்பவும் தேவலோகத்துக்கே போயிடுச்சு போல. இல்லாட்டி தான் என்னைய பார்த்துருக்கும்ல. கடந்த 500 வருஷமாக நான் அதை பார்க்கல. அப்போ தேவலோகத்துக்கு போயிடுச்சு. ஸோ நீனும் நானும் இதே இடத்துல சந்தோஷமாக வாழலாம். நம்மளுக்கு அடிமைகள் தேவை. அதனால் இந்த அடிமைகள் இங்கே இருக்கட்டும். உன் புருஷனையும் உன் பிள்ளையும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவங்க வேணா மற்றவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் அவங்களையும் அடிமைகள் தான். நீ கூடயே இருக்கணும். அதுக்காக தான் நான் இதுக்குள்ளே குதித்தேன். இந்நேரம் அந்த தேவதை இங்கே இருந்திருந்தா எதுக்காக நீ உள்ளே வந்தன்னு சொல்லி என்னை கொண்டிருக்கும். அதுதான் இப்போ இல்லையே, அதனால எனக்கு கவலையே இல்லை. இந்த இடத்துல ஒரு தங்கச் சுரங்கம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எதிர்காலத்தில் யார் வந்தாலும் அவங்களையும் நம்மளோட அடிமைகளாக மாற்றிக்கலாம். இங்கே வா அப்படின்னு அந்த பூதம் ஏதேதோ வைன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ வைன் அந்த பூதத்தை பார்த்து, இங்கே பாரு, அடிமைகளாக இருக்கோன்னா நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் கூடயே இருக்கிறேன். ஆனால் என் கூட இருக்கிறவங்க பாவம், அதனால தான் அவங்கள அனுப்ப சொல்கிறேன், வேறு எந்த காரணமும் இல்லை.
இங்கே பாரு, நம்ம இங்கே இருந்தாலும் எப்படி சாப்பிடுவோம்? தண்ணி தவிக்குமே, எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். உடனே அந்த பூதம் ஒரு சொடுக்கு தான் போடுது. அவ்வளோதான். ஒயின் முன்னாடி ஒரு பெரிய பிளேட்டில் அறுசுவை உணவுகள் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய தங்க பானையில் தண்ணி இருக்குது. அந்த பானைக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளி டம்ளர் இருக்குது தண்ணி குடிச்சிக்கிறதுக்காக. ஒயின் ஸ்டன்னாகி போயிட்டாங்க. என்னது இது, என்னது இது, இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே கேட்ட பசிக்கும் அப்படின்னு. நான் ஒரு ஜீனி, எனக்கு பசிக்காது, எனக்கு பசி அப்படிங்கிற ஒரு உணர்வே கிடையாது. ஆனால் நீ ஹியூமன், உனக்கு இதெல்லாம் தேவைப்படும். நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னே தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சுகங்களையும் உனக்கு கொடுப்பேனா. எந்த மாதிரியான உணவு வேணும், உடை வேணும், நகை வேணும், என்ன வேணும், ஒரு ஸ்னாப் பண்ணுற செகண்டில் உன் கையில் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மொழியும் எனக்கு தெரியும். யார் மாதிரி வேணாலும் என்னால் மாற முடியும். ஆனால் என்னால் என் உருவத்தை கொண்டு வர முடியலை. பூமியில் இருக்கும்போது இந்த சரங்கத்துக்குள்ளே வந்ததும் ஏன் ஒரிஜினல் உருவத்துக்கு நான் வந்துட்டேன். அதனால் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். எந்த உருவத்துக்கு நம்ம மாறணும்னு நினச்சாலும் என்னால் மாற முடியும். ஆனால் என்னோட ரியலான உருவந்தான் எனக்கு பிடிக்கும். நான் என்னையும் விரும்புகிறேன், உன்னையும் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பூதம் ஒயின்கிட்ட பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் டயாங் வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு வந்திருப்பாங்க. பயங்கரமான வெளிச்சத்தில் தான் இப்போ வரையும் அந்த இடமே இருக்குது. அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த இடத்துல தாகத்துக்கோ பசிக்கோ எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படியே டயர்டில் சாஞ்சு நிற்கிறாங்க ஒரு கோல்டு வாலில் டயாங். மற்றவங்க எல்லாருமே டயாங்கிட்ட வந்து கும்பலாக நின்றுட்டாங்க. ஒன்றும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அந்த தண்ணியை பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஒரு விதமான பீதியை ஃபீல் பண்ண முடியுது. ஒன்றுமே வேண்டாம், பொழைச்சிக்கலாம். ஓசியில் கிடைக்கிற எதுவும் தேவையில்லை. கிளம்பணும் இந்த இடத்த விட்டு. எல்லாருமா தேடுவோம் இந்த இடத்த இருந்து எப்படி போகிறதுன்னு. ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வழி இருக்குதுன்னா வெளியில் போகிறதுக்கும் வழி இருக்குது, தேடணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ஆளுக்கு ஆளு பேசிக்கிட்டு. அப்போ காய் ஜோன் 2 பேரும் சைடில் ஏதோ வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, தயாங்கா இங்கே வாடா, அங்கே ஏதோ வரைஞ்சிருக்கு பாடுறா. எங்கேயுமே எந்த உருவப்படத்தையும் காணும். இந்த கிழவி தேவையில்லாமல் எதையோ பிடிச்சி தடவி அந்த பூதத்தை கொண்டு வந்துட்டா. அவன் உனக்கு இருக்குது வெளியில் போனதுக்கப்புறம். போவோமா என்னமான்னு கூட தெரியல. அங்கே பாரு, ஒரே ஒரு உருவம் வரைஞ்சிருக்குது, என்னன்னு வந்து பாரு. வேறு எங்கேயுமே எதையுமே காணும், பிளைனாக இருக்குது, வா அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். காயும் தயாங்கும் கிட்டுக்கிட்டுன்னு ஜோன் சொன்ன இடத்த போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த குளத்தை தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த குளத்துக்குள்ளே யாராவது விழுந்தாங்க அப்படின்னா அவங்க தங்கமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்சரில் அழகாக வரைஞ்சிருக்கு. தயாங்க்கு இப்போ ஒரு யோசனை வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த பூதம் இருக்குது அப்படின்னா நம்மளை விட பவர்ஃபுல்லானது அது. பேசாமல் அந்த குளத்துக்குள்ளே அந்த பூதத்தை தள்ளி விட்டுட்டு ஒயினை காப்பாற்றி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயினோட ஃப்ரெண்ட் மினி சொல்கிறாங்க, அண்ணா அந்த பூதத்தெல்லாம் நம்மளால் இழுக்க முடியுமா? அது கிட்டத்தட்ட 8-9 அடி ஹைட்டில் இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியல, ஒயினை என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல, பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ ஒய்யாரி சொல்கிறாங்க, என்னோட மம்மியும் அந்த பூதம் தூக்கிக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஆமாம் பேபி, மம்மியை காணும் பேபி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க டயாங். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஒய்யாரி டயாங்கோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஷோல்டரில் சாஞ்சுக்கிட்டாங்க. நாம் இங்கே வந்திருக்கவே கூடாது டாடி, நம்மளுக்கு இந்த தங்கமெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. டயாங் டைட்டாக ஒய்யாரியை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. 3 வயசு தான் என் பொண்ணுக்கு ஆகுது. என் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட ஐயோ எனக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க டயாங். அந்த டைமில் ஒயினோட ஷவுட்டிங் பட்டமாக கேட்குது. அவ்வளோதான், அத்தனை பேரும் அலாட் ஆகுறாங்க. ஒயினோட சவுண்டு இது இந்த சைடு தான் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க காய். அவ்வளோதான், அத்தனை பேரும் அந்த சவுண்டு வர்ற இடத்த நோக்கி தான் ஓடுறாங்க.
இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 ஹவர்ஸ் லேட்டர். ஒய்யாரி அப்படியே அமைதியாக சைடில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேங் வந்து அப்படியே சைடில் நின்று மறைஞ்சிருந்து ஒயினையும் அந்த பூதத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 2 மணி நேரமும் ஒயின் கத்துற அந்த ஷவுட்டிங் சவுண்டை வச்சு தான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் கடைசியில் ஒயினும் அந்த பூதமும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு சின்ன குளம் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 8 ரூம்ஸ் இருக்குது அந்த குளம் இருக்கிற ரூமை சுற்றிலும். ஸோ எந்த ரூமுக்குள்ளேருந்து போயிட்டு வெளியில் வந்தாலும் ஒரே மாதிரி எல்லா ரூம்ஸும் இருக்கிறனால ஒன்றும் புரியலை. ஏன்னா வரிசையாக இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்குது அந்த ரூம்ஸ் எல்லாமே. ஸோ போன ரூம்குள்ளே போயிட்டு தான் வர்றாங்க. இப்போ தான் ஒயினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒயினும் அந்த பூதமும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. ஒயின் வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஷவுட் பண்ணுறது கேட்கணும்னு சொல்லி பலமாக கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டே அந்த பூதத்து கூட விளையாண்டுட்ருக்காங்க. ஒயின் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சிரிச்சனால பூதத்துக்கு லைட்டாக டயர்ட் ஆகுது. பூதத்துக்கு லைட்டாக ஸ்வெட் கூட ஆகுது. ஒயினதை கவனித்து பார்த்துட்டு பூதத்துக்கு வேர்க்குதா ஐயோ அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வாங்க நம்ம விளையாடலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் இங்கிட்டு அங்கிட்டு விளையாண்டுட்ருக்காங்க அந்த பூதத்து கூட. ஒய்யாரி உட்காந்து அப்படியே முறைச்சி பூதத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என் மம்மி கூட நான் தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவேன், ஆனால் நீ என் மம்மி முன்னாடியே ஓடி போய் ஒழிஞ்சு என் மம்மியை பிடிக்க வைக்க பார்க்குறியா? என் மம்மி ஏன் கூட விளையாடணும், எனக்கு போட்டியா நீ வந்துட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒய்யாரி தன்னோட மனசுக்குள்ளேயே பூதத்தை பார்த்து அப்படியே திட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சின்ன குழந்தை இல்லையா, ஒய்யாரி என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ ஒயினுக்கு எப்படியாவது சிக்னல் கொடுத்து தங்களை பார்க்க வச்சிடணும்னு அந்த பூதம் இருக்கக்கூடிய ரூம்ஸை சுற்றுலையும் நிறையா டோர்ஸ் இருக்குது. அந்த டோர் சைடில் தான் அங்கிட்டு போய் நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஒயின் தன்னை பார்த்துட மாட்டாங்களா அப்படின்னு. அந்த டைமில் பூதம், அப்பா ஒயின் தங்கம் வெயிட் பண்ணு, செத்த அப்படியே இங்கே படுத்திருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எகெயின் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் பூதம் கொடுத்த ஃபுட்டை நல்லா சாப்பிட்ருப்பாங்க. ஸோ தெம்பாக தான் இருக்காங்க ஒயின். குடுகுடுன்னு பூதத்து பக்கத்தில் வந்து ஒயின் படுத்துக்கிட்டாங்க. எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது டார்லிங், உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தோட ஹேண்ட்ஸில் தன்னோட ஹெட்டை வச்சு பூதம் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டாங்க. கோபம் வருது ஒய்யாரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. என் டேடி கூட தானே மம்மி இப்படி படுப்பாங்க, அந்த பூதத்து கூட என் மம்மி படுக்கிறாங்க, அந்த பூதம் தான் என் மம்மியை படுக்க சொல்லுது, அந்த பூதத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மெதுவாக ஒய்யாரி கோபம் தாங்க முடியாமல் ஒயின்கிட்ட போகணும்னு எழுந்திருக்கிறாங்க. டக்குன்னு ஒய்யாரியை பிடிச்சி எகெயின் உட்கார வச்சு, பேபி போகக்கூடாது, அது பூதம் உன்னை எதுவும் பண்ணிடும், புரிஞ்சுக்கோ, டேடிக்காக அங்கே போகக்கூடாது பேபி, உங்கள் எல்லாத்தையும் எப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுன்னு தான் பேபி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நானும் உன்னோட பெரிய பார்க்கலாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி உம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க எகெயின். அந்த டைமில் ஒயின் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பூதம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக கொரட்டை விடுது. அந்த ஃபுல் ரூமுமே பூதத்தோட கொரட்டையோட எக்கோ கேட்குது. ஒயின் மெதுவாக தன்னோட லெக்ஸை அப்படியே சைடாக தூக்கி பூதத்து மேலே அப்படியே போடுறாங்க. பூதம் எந்த அசைவும் இல்லாமல் அமைதியாக தூங்குது. அடுத்த செகண்டே ஒயின் டக்குன்னு தன்னோட 2 லெக்ஸையும் அப்படியே எகெயின் ஃப்ளோரில் எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவாக எழுந்து உட்காந்து அப்படியே அங்கேருந்து வெளியில் போக பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக காய் கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூவி பார்த்துட்ருக்காங்க, ஸோ கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயின் வந்துட்டுருக்க இடத்துக்கு பக்கத்து டோர் சைடு தான் நின்றுட்டுருப்பாங்களா, அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டாங்க அந்த சைடு. அப்படியே ஒயின் காய்கிட்ட போய் நின்றுட்டாங்க. காய் மாமா எங்கே வந்தீங்க நீங்கள், எங்கே மற்றவங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். எல்லாரும் அங்கங்கே நிற்கிறோம். அந்த பூதம் தூங்கிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க காய். தூங்கிடுச்சு, அதான் நான் உங்களையெல்லாம் தேடி இங்கே வந்துட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, அந்த பூதம் ஏதோ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். அந்த டைமில் டயாங் கிட்டுக்கிட்டுன்னு ஒயின்கிட்ட வந்து அப்படியே பேக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயினுக்கு நல்லா தெரியுது டயாங் தான் அப்படின்னு.
டக்குன்னு அப்படியே திரும்பி டேங்கை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க டேங்க ஒயின். நான் சொன்னேன்னா உங்ககிட்ட எல்லாம் புதையெல்லாம் வேணாம், இங்கே வர வேணாம் அப்படின்னு கேட்கவே இல்லை. நல்லா மாட்டிக்கிட்டோம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. டேங்கப்போ ஒயினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நாங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த பூதத்தை எப்படியாவது அந்த தண்ணீருக்கு பக்கத்தில், நீ பார்த்தியான்னு தெரியல, அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பூதத்தை கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே அந்த பூதத்தை தள்ளி விட்டுறணும். அப்போ தான் அந்த பூதம் சாகும். என்னமோ தொலையட்டும், அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டா அந்த பூதம் செத்துட்டோன்னு நாங்கள் நம்புகிறோம். எப்படியாவது அந்த தண்ணிக்குள்ளே அந்த பூதத்தை இழுத்துக்கிட்டு வந்துடு பேபி, தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அப்போ ஒயின் சொல்கிறாங்க, எது பூதத்தை இழுத்து நம்ம தள்ளி விட்டுறதா? கடவுளே, முடியவே முடியாது. அது எப்படி இந்த தண்ணிக்குள்ளே வரும்? ரெண்டாவது, அந்த தண்ணி இருக்க ரூம் சைடே அது வராது. புரிஞ்சுக்கோங்க, அது பூதம், ஜீனி. அதுக்கு எல்லாமே தெரியும். லைட்டாக ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தாவே அது என்னதுன்னு கண்டுபிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது ஏதோ தண்ணி கிண்ணின்னு சொல்கிறீங்க, தள்ளி விட்டா செத்து போய்ட்டுன்னு சொல்கிறீங்க. பூதம் அதை கண்டுபிடிக்காமல் இருக்குமா? புரிஞ்சுக்காமல் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இது எல்லாத்தையும் கவனமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒய்யாரி, மம்மி, நான் இங்கே தான் இருக்கேன், என்னை நீங்கள் பார்க்க கூட இல்லை அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஒயினுக்கு பதறி போயிடுச்சு. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஒய்யாரி தான் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஐயோ என் தங்கமே, மம்மி உன்னை கவனிக்கலடா, இங்கே தான் இருக்கியா நீ? நான் உன்னை காணும்னு தேடினேன் செல்லமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒயின் நீஸில் உட்காந்து ஒய்யாரி அப்படியே தூக்கி டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஒய்யாரிக்கு இப்போ தான் மனசுக்கு குழுன்னு இருக்குது. ஏன்னா ஒய்யாரி பயங்கரமான அம்மா செல்லம், அப்பா செல்லம். ஸோ தன்னோட மம்மி டாடி தன்னை தான் விரும்பணும், தான் கூட தான் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் ஒய்யாரி. அப்படி இருக்கும்போது ஒரு பூதம் வந்து தன்னோட மம்மிக்கிட்ட விளையாண்டு கொஞ்சம் ஒய்யாரி எப்படி ஒத்துக்குவாங்க? ஸோ இப்போ தான் ஒய்யாரிக்கு கொஞ்சம் மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை செல்லம், நீ பயப்படக்கூடாது, எப்படியாவது உன்னை நாங்கள் வெளியில் அனுப்பிடுவோம். நாங்கள் இதுக்குள்ளே மாட்டினாலும் பரவாயில்ல, உன்னை ஒரு நாளும் மம்மி இங்கே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். மம்மி அழாதீங்க, அந்த பூதத்துக்கிட்ட போகாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். போகமாட்டோம்மா, போகமாட்டோம். டேடி ஒரு தண்ணி இருக்க இடம் இங்கே இருக்காமே, ஒரு குளம், அந்த குளத்துக்குள்ளே இந்த பூதத்தை தள்ளி விட்டுட்டா அந்த பூதம் வந்து செத்து போயிடும். அப்புறம் இந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி இந்த இடத்த விட்டு போயிடலாம் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து ஒயின். அந்த டைமில் பாட்டிமா 2 பேரும் ஒய்யாரிக்கிட்ட வந்து உட்காந்து, ஆமாம் தங்கம், ஓடி போயிடுவோம், தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம், பேராசை பெருநஷ்டம், புரிஞ்சுக்கிட்டோம், இந்த வயசில் புரிஞ்சிருக்கு, எப்பயோ புரிஞ்சுருக்க வேண்டியது எங்களுக்கு, தொலையட்டும், அழக்கூடாது. உன் மம்மிக்கு ஒன்னே தான் பிடிக்கும், அந்த பூதத்தெல்லாம் பிடிக்காது. பூதத்தை விட்டு ஒன்ட்ட தானே முடியாந்தாங்க மம்மி, பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரிக்கு இப்போ தான் சிரிப்பே வருது. சரி, எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அந்த தண்ணிக்குள்ளே அந்த பூதத்தை தள்ளிவிடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஆமாம் பேபி, தள்ளிவிடணும் அப்படின்னு மிஸ்டர் ஜியானும் பார்க்கும் ஒய்யாரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒய்யாரி அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக எங்கே உட்காந்துருந்தாங்களோ அதே இடத்துல ஒயின்கிட்ட இருந்து நகர்ந்து வந்து அப்படியே அந்த கல்லில் உட்காந்துக்கிட்டாங்க. ஐ மீன் அந்த கோல்டு ஸ்டோனில் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பூதம் முழிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது பூதத்தை தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கயிறோ இல்லை கட்டையோ இல்லை ஏதாவது ஒரு தங்கத்தில் ஆன பொருளாவது கிடைக்குமா, இல்லை தாங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே கலட்டி பூதத்தோட ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் கட்டி இழுத்துக்கிட்டு போயிடலாமான்னு கூட யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் பூதம் முழிச்சிட்டா பெரிய பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி எப்படி பூதத்தை அந்த தண்ணிக்கிட்ட கொண்டுட்டு போகிறதுன்னு ரொம்ப தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கிடுகிடுன்னு ஜூன்கிட்ட போய், ஜூன் டாடி, அந்த தண்ணிக்குள்ளே எதுக்காக பூதத்தை தள்ளி விடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாம்மா, அந்த தண்ணிக்குள்ளே எது விழுந்தாலும் அது தங்கமாக மாறி போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த பூதத்தையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டா அது தங்கமாக மாறி போயிடும்ல. தங்கமாக மாறினா தான் செத்து போயிடுமே, நம்மளை எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். அதுக்காக தான்மா அந்த தண்ணிக்குள்ளே எப்படியாவது இழுத்துட்டு போயிடணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த பூதத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி உடனே தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை அப்படியே தன்னோட சின்னில் வச்சு அப்படியே டச் பண்ணிக்கிட்டே, இவ்வளோ தான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு
ஒய்யாரி அமைதியாக போய் உட்காந்து சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொன்னதும் வேறு சைடு எங்கேயாவது பொருள் எதுவும் இருக்கான்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு ஒய்யாரி அவங்க இருக்கிற இடத்த விட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பூதம் நல்லா தூங்கிட்டுருக்கு. பூதத்துக்கு பக்கத்துலேயே ஒயின் சாப்பிட்டுட்டு வச்சுருந்த அந்த பிளேட், அப்புறம் தங்கத்தால் ஆன தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய குட்டி குடம், பக்கத்தில் வெள்ளி டம்ளர் எல்லாம் இருக்குது. ஒய்யாரிக்கு பயங்கரமான ஒரு யோஜனை வந்துடுச்சு. குடுகுடுன்னு தைரியமாக அந்த பூதத்துக்கிட்ட ஓடி போய் பக்கத்தில் இருந்த அந்த வெள்ளி டம்ளரை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு எகெயின் அங்கேருந்து சைடில் ஓடி போயிட்டாங்க ஒய்யாரி. ஏன்னா அந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் அந்த வாட்டர் இருக்கக்கூடிய குளம் இருக்கிற ரூம் கூட இருக்குது. ஏன்னா அங்கேருந்து தான் ஒய்யாரியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க டயாங். ஸோ குடுகுடுன்னு அந்த குளத்துக்கிட்ட ஒய்யாரி ஓடி போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒய்யாரி அங்கேருந்து போனதை யாருமே கவனிக்கலை. பூதத்தை என்ன பண்ணி அந்த குளத்துக்குள்ளே தூக்கி போடலான்னு பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி அந்த குளத்துக்கிட்ட போய் நின்று, எனக்கு பயமாக இருக்குது, ஆனாலும் நான் அந்த பூதத்தை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக அப்படியே முட்டி போட்டு அந்த குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு தன்னோட ஹேண்ட்ஸால் அப்படியே க்ரிப்பாக அந்த வெள்ளி டம்ளரை பிடிச்சிக்கிட்டு தன்னோட ஃபிங்கர்ஸில் அந்த வாட்டர் டச் பண்ணாமல் அந்த டம்ளரில் கொஞ்சமாக அந்த வாட்டரை எடுக்கிறாங்க. வாட்டர் பட்ட இடம் அப்படியே அந்த சில்வர் டம்ளர் கோல்டாக மாறுது. ஒய்யாரி ஹேண்ட்ஸ் வச்சுருக்க இடம் எப்போவுமே சில்வராக தான் இருக்குது. தண்ணி பட்ட இடம் மட்டும் கோல்டாக மாறி போயிடுச்சு. ஆனால் இது தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் இல்லையா, ஸோ உள்பக்கம் குழியாக தானே இருக்கும். அதில் வாட்டர் எடுத்ததும் அந்த கோல்டு வாட்டர் உள்ளுக்குள்ளே இருக்குது. தண்ணி பட்ட இடம் ஃபுல்லாக கோல்டு ஆகிடுச்சா. ஒய்யாரி அப்படியே அந்த வாட்டரை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நின்று அப்படியே தண்ணியை உள்ளே பார்க்குறாங்க. டம்ளருக்குள்ளே கோல்டு வாட்டர் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒய்யாரிக்கு ஒரு பிரைட் ஸ்மைல். குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில் ஒடியாந்து அந்த பூதம் இருக்க இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. அந்த டைமில் ஒயின் வந்து சைடில் பார்க்குறாங்க, ஒய்யாரியை காணும். ஐயோ என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ அந்த குளத்துக்கிட்ட எதுவும் தனி தாகத்துக்கு போயிட்டாளா என் புள்ளுன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டிமா அழுது கத்துறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஒய்யாரியை தேடுறதுக்கு எங்கிட்ட அங்கிட்ட ஸ்ப்ளிட் ஆக போகிறாங்க. அந்த டைமில் பூதத்துக்கிட்ட தான் ஒய்யாரி எதுவும் கோபத்தில் போயிட்டாங்களோன்னு பயந்து போய் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து, அமைதியாக இருங்க, ஷவுட் பண்ணாதீங்க, எங்கிட்ட போகாதீங்க, முதல்ல அந்த பூதத்துக்கிட்ட ஒய்யாரி போயிருக்கலான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோர்கிட்ட இருந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா பக்கத்து ரூமில் தானே இந்த பூதம் இருக்குது. எட்டி பார்த்தா பூதம் நல்லா தூங்கிட்டுருக்கு. ஒய்யாரி மெதுவாக பூதத்துக்கிட்ட ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு போகிறத பார்த்துட்டாங்க டயாங். ஐயோ ஐயோ பூதத்துக்கிட்ட போயிட்டா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், கத்துனா அந்த பூதம் முடிச்சுக்குமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஒய்யாரிக்கிட்ட டயாங் போகிறாங்க. டயாங் பின்னாடியே ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. ஒய்யாரி அதுக்குள்ளே அந்த டம்ளரில் இருக்க வாட்டரை பூதத்தோட ஃபேஸ்கிட்ட கொண்டுட்டு போய் நின்றுட்டாங்க. ஃபேஸ்கிட்டையே அப்படியே பூதத்தோட ஃபேஸில் அந்த வாட்டரை ஊற்றி விட்டுட்டாங்க. அவ்வளோதான். வாட்டரை ஊற்றுன அடுத்த செகண்டே பூதம் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுது. அந்த வாட்டர் ஃபேஸ்லேருந்து வழிஞ்சு ஒய்யாரியோட குட்டி லெக்ஸ் கிட்ட வருது. டயாங் அப்படியே போய் ஒய்யாரியை தூக்கிட்டாங்க. அந்த தண்ணி ஒய்யாரியோட பாதத்தில் படுறதுக்குள்ளே தூக்கிட்டு 2 ஸ்டெப் பேக்கில் வந்து நின்றுட்டாங்க. பூதம் ஐஸை ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே அப்படியே தண்ணி பட்ட இடம் ஃபுல்லாக கோல்டாக மாறி போயிடுச்சு. மவுத்தில் தான் தண்ணியை ஊற்றிருப்பாங்களா ஒய்யாரி, மவுத்து நோஸெல்லாம் நெக்கெல்லாம் அப்படியே கோல்டாக மாறி போயிடுச்சு. அப்படியே பூதம் எழுந்து உட்காந்து அப்படின்னு அதோட மவுத்தை ஓப்பன் பண்ண முடியாமல் தடுமாறுது. ஃபேமிலி மெம்பர்ஸே பயந்து நடுங்குறாங்க. ஒய்யாரி அப்போ ஹேண்ட்ஸில் வச்சுருந்த அந்த சில்வரும் கோல்டும் மிக்ஸான கிளாஸை சைடில் தூக்கி எறிஞ்சிட்டு, போச்சா, அப்படி தான் போகும், ஏன் மம்மி கூட நான் விளையாடுற விளையாட்டுலாம் நீ விளையாடுறியா, ஷாக போகிற நீ, உன்னை நான் ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணிக்கிட்டு ஒய்யாரி. பூதத்துக்கு கோபம் தாங்க முடியலை. என்னது என் மவுத்தை ஓப்பன் பண்ண முடியலையே அப்படின்னு தன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே தடவி பார்க்குது. தன்னோட மவுத் நெக் நோஸெல்லாம் பூதம். அந்த டைமில் பூதத்துக்கு ஏதோ புரிஞ்சு போயிடுச்சு. அப்போ பூதம் டக்குன்னு தன்னோட ஆத்மாவை அப்படியே பிரித்து உடம்பை அங்கேயே போட்டுட்டு ஆத்மாவை வெளியே வந்து நின்றுச்சு. பூதத்துக்கு உருவம் மாற்றுற சக்தி இருக்குது. ஸோ உருவத்தை
அப்படியே விட்டுட்டு அப்படியே சோலை மட்டும் வெளியில் கொண்டு வந்துடுச்சு. அத்தனை பேருக்கும் அள்ளு விட்டு போச்சு. ஏன்னா இப்போ தேங் போலவே இருக்குது பூதம் பார்க்குறதுக்கு. இவங்கள பயமுறுத்தி ஒயினை கொலாப்ஸ் பண்ணி தாங்கிட்ட இழுத்துக்கணும்னு நினைக்கிது பூதம். ஸோ டேங் போல் தான் உருவத்தை மாற்றிக்கிட்டு காற்று போல் சைடில் நின்று அப்படியே தன்னோட உருவத்தை மாற்றுது. பயந்து நடுங்குறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். பூதம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இந்த உருவத்தை தான் எதுவும் பண்ண முடியாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு ஜீனி. என்னோட மந்திர தந்திரத்தை வச்சு வேறு உருவத்துக்கு நான் வந்துட முடியும். ஏய் குட்டி பொண்ணு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் உருவத்தை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்னால் பேச முடியாமல் பண்ணிட்டீல. ஆனால் உன் டேடி மாதிரி மாறிட்டேன் நான் இப்போ. எனக்கு கிடைக்காத உன் மம்மியை யாருக்கு கிடைக்க விட மாட்டேனா? உன் மம்மி என்னையே சேர்ந்தவ. என்னோட உருவத்தை கெடுத்த உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் அப்படியே ஒய்யாரியா தேங்கோட ஹேண்ட்ஸில் இருந்து பிடுங்கிடுச்சு. ஒய்யாரி ஒரே செகண்டில் தன்னோட டேடிக்கிட்ட இருந்து பூதத்துக்கிட்ட போயிட்டாங்க. ஆஹா, மம்மி, டேடி என்னை காப்பாற்றுங்க. இந்த பூதம் என்னையை பிடிச்சிக்கிச்சு. உங்களை மாதிரி மாறி போயிருக்குது. இது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. டேங்க்கு உயிரே போயிடுச்சு. அவ்வளோதான், பூதத்தை வந்து பஞ்ச் பண்ணுறாங்க டேங். ஆனால் பூதத்துக்கு எந்த அடியும் படலை. ஏதோ வாட்டர் பெட்டில் குத்துன மாதிரி அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸ் பூதத்தோட ஃபேஸ்குள்ளே போயிட்டு எகெயின் வெளியே வந்துடுச்சு. பூதம் பயங்கரமாக சிரிக்குது டேங்கை பார்த்து. என்னையே தான் கொல்ல முடியாதே, என்ன பண்ண போகிறேன் பாரு உங்கள் எல்லாத்தையும். ஒயான், உன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் உன் பொண்ணு ஏதோ ஒரு தண்ணி எடுத்து என் மேலே ஊற்றி என்னை தங்கமாக மாற்றி போட்டிருக்காளே. என்னோட மூக்கு தொண்டை வாயின்னு சொல்லி தான் தங்கமாயிருக்கு. ஏன்னா தண்ணி அந்த இடத்துல தான் பட்டிருக்கு. மற்ற உருவமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணிக்கு இவ்வளவு பவர் இருக்கா? நம்பவே முடியலை. உன் பொண்ணு இன்னையோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த தண்ணி இருக்க இடத்த அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்த அப்படியே நோட்டீஸ் பண்ணுது அந்த பூதம். அதுக்கு இருக்க மந்திர சக்தியில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது எந்த ரூமில் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செகண்டே குழந்தைய தூக்கிட்டு அந்த வாட்டர் நோக்கி தான் பூதம் நடந்து போகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் சும்மா விடுவாங்களா? அந்த பூதத்தை அங்கேருந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேயாங், ஜூன், காய், அவங்க பேரண்ட்ஸ், பாட்டிமா, மினின்னு அத்தனை பேரும் பூதத்துக்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரியா அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போக முடியாமல் பண்ணேன். ஆனால் பூதம் அத்தனை பேரையும் ஒரே ஸ்லாப்பில் அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு அடி கொடுத்து சைடில் உட்கார வச்சிருச்சு. எதுவுமே பண்ண முடியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. டேயாங் வந்து கத்துறாங்க, டே என் பொண்ணை விட்டுடுடா, ஒன்றும் பண்ணாதடா, என் பொண்ணு குழந்தடா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, விட்டுடு அப்படின்னு அழுகிறாங்க டேயாங். ஜோன், காய், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒயின் எல்லாருமே அழுகிறாங்க. ஒயின் அப்போ குடுகுடுன்னு பூதத்துக்கிட்ட ஓடி போய் அப்படியே பூதம் போக விடாமல் மறைச்சிக்கிட்டாங்க. இங்கே பாருங்க ப்ளீஸ், என் பொண்ணை விட்டுடுங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க. இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக உன் பொண்ணை விட்டுடுவேன் நினைக்கிறியா? நீ எந்த உருவத்தை பார்த்து ஆசைப்பட்டியோ அந்த உருவத்தையே சேதப்படுத்திட்டா இவ, அதனால் இவளுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அப்படியே பிடிச்சி சைடில் நிற்க வச்சுட்டு வேக வேகமாக அந்த குளத்துக்கிட்ட தான் அந்த பூதம் போய் நிற்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் அடி கொடுத்ததில் பயங்கரமான பாடி பெயின். இருந்தாலும் குழந்தைய காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு பூதத்துக்கு பின்னாடி ஒடியாந்து பூதத்தோட ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒய்யாரியை பிடுங்க பார்க்குறாங்க. அத்தனை பேரையும் பிடிச்சி ஏற்றி விட்டுவிட்டு ஒய்யாரியை அப்படியே தூக்கி தன்னை பார்க்க வைக்குது. ஒய்யாரி பிக்கி பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஏய் அடி வாங்கணுமா எனக்கிட்ட, இறக்கி விடு என்னையா அப்படின்னு ஒய்யாரி இப்போ கூட தைரியமாக பேசுகிறாங்க. பூதம் ஒய்யாரியை பார்த்து லைட்டாக ஸ்மிக் பண்ணிக்கிட்டு, நீ செத்து போகிற, உனக்கு என் மம்மிக்கும் ஒரு குழந்த பிறக்கும், அது கூட உன்ன மாதிரியே புத்திசாலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, உன்னை எனக்கு பிடிக்கல, ஆனால் உன் மம்மிக்கும் எனக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஒன்றை மாதிரியே ரொம்ப புத்திசாலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை அப்படியே தூக்கி எறிஞ்சிருச்சு அந்த பூதம் அந்த தண்ணிக்குள்ளே. பலமாக கத்துறாங்க டேயாங். நான் அந்த பூதத்துக்கிட்ட எதுவுமே பண்ண முடியலை யாராலையுமே. அந்த டைமில் ஒய்யாரி இப்படியே போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. வளமாக கத்துன்னு கத்தி அழுகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்.
ஒயின் வந்து, என்னோட பொண்ணை தண்ணிக்குள்ளே போட்டுட்டியா, நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஓடி போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. உயிரே போயிடுச்சு டேங்க்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கவே முடியலனாலும் மெதுவாக எழுந்திருச்சு வேக வேகமாக நடந்து அப்படியே அந்த பூதத்தை சைடில் எற்றி விட்டுட்டு அந்த குளத்துக்கிட்ட தான் நின்று பார்க்குறாங்க. ஒய்யாரியும் ஒயினும் அப்படியே அந்த குளத்துக்குள்ளே மூழ்குறாங்க. ஒரு செகண்ட் கூட டியாங் வந்து யோசிக்கலை. அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி 2 பேரையும் அப்படியே பிடிச்சி தூக்க பார்க்குறாங்க. அவ்வளோதான், ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் உயிரே போயிடுச்சு இந்த சீன்லாம் பார்க்கும்போது. பூதத்துக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா டியாங், ஒயின், ஒய்யாரி 3 பேரும் தங்கமாக மாறலை. நார்மலாக மனுஷங்க போல் இருக்காங்க. ஆனால் தங்க கலரில் தான் அந்த தண்ணி இருக்குது. என்னது இது அப்படின்னு பூதத்துக்கு ஒன்றும் புரியாமல் குறுக்குறுன்னு பூதம் அந்த தண்ணியை தான் பார்க்குது. டியாங் ஒய்யாரியையும் ஒயினையும் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த தண்ணியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அம்மா அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலை, இல்லாட்டி கண்டிப்பாக நானும் இந்த தண்ணிக்குள்ளேயே செத்துருப்பேன் அப்படின்னு அழுகுறாங்க. டயாங் ஒயினும் ஒய்யாரியும் டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயினை ஹிப்பை பிடிச்சி தான் அப்படியே அந்த குளத்துக்குள்ளேருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களா டயாங்கோட ஹேண்ட்ஸில் ஒய்யாரி உட்காந்துட்ருக்காங்க. ஒய்யாரிக்கு பாடியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு பதட்டத்தில். ஒயினுக்குமே அப்படி தான் இருக்குது. டயாங்குமே பாடி ஷேக் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுந்து வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. போதும் அப்படியே நின்று குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தை இந்த இடத்துலேருந்து தான் தண்ணி கொண்டு வந்துச்சு. என்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி நான் நல்லா என் மனக்கண்ணில் அதை பார்த்தேன். ஆனால் இப்போ தண்ணிக்குள்ளேயே குதித்து நல்ல விதமாக எந்திரிச்சு வெளியில் வர்றாங்களே எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போதும் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஏய் நில்லுங்க அடிமைகளா, வயான் என்கிட்ட வா, இல்லை எல்லாத்தையும் கொன்னுடுவேன் அப்படின்னு போதும் அப்படியே திரும்பி நின்று ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து சொல்லுது. அந்த டைமில் அந்த குளத்தில் ஒரு சின்ன ஷேக்கினஸாக ஃபீல் பண்ண முடியுது எல்லாத்தாலையும். எல்லோரும் அப்போ பயந்து போய் இப்போ குளத்தை தான் பார்க்குறாங்க. குளத்துக்குள்ளேருந்து ஒரு அழகான தங்கம் போல் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை எழுந்து நிற்குது. அந்த பொம்மையை பார்த்ததும் அத்தனை பேருக்கும் ஒன்றுமே புரியலை. பிக்கு பிக்குன்னு பார்க்குறாங்க. பொம்மை அழகாக எழுந்து நின்று 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்குது. நல்லா புரியுது, தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. என்னோட ஐஸை அழகாக பிளிங்க் பண்ணி அப்படியே திரும்பி ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படியே பூதத்தை தான் பார்க்குது அந்த தங்கத்தால் ஆன பொண்ணு. பூதத்துக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. நீங்கள் தேவதையே என்னது இது அப்படின்னு கேட்குது பூதம். என்னதுதா, பேராசை இல்லாதவன் தான் இந்த இடத்த பாதுகாக்கணும்னு பேராசையே இல்லாத உன்னைய என் காவலாளியாக நான் போட்டேன். ஆனால் நீ ஒரு குழந்தையோட தாய் மேலே ஆசைப்பட்டு இங்கே கூட்டிக்கிட்டு வந்து இங்கே நீ அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்க விருப்பப்பட்டிருக்க. நீ இந்த தங்கச்சரங்கத்துக்குள்ளே வரக்கூடாது, உனக்கு அனுமதி கிடையாது. நான் விருப்பப்பட்டால் மட்டும்தான் இங்கே வந்துட்டு உடனே கிளம்பணும். அப்படி இருக்கும்போது இங்கே நீ எப்படி வந்த? பிறரோட பொருள் மேலேயும் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய பொருள் மேலேயும் யாருக்கு ஆசை இல்லையோ அவங்களால மட்டும்தான் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியில் போக முடியும். அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனாலும் நீ ஒரு பொண்ணு மேலே அதீதமான ஆசையை வச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் இன்னொருத்தவருக்கு சொந்தமான பொண்ணு மேலே. இது மன்னிக்க முடியாத குற்றம். உன்னோட எஜமானியா இதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். உனக்கு இந்த இடத்துல அழிவு இருக்குது. ஆசையிலையும் மிகப்பெரிய பேராசையை நீ மனசில் இப்போ வச்சுருக்க. இதுக்கான தண்டனை உனக்கு இருக்குது. என்கிட்ட வா அப்படின்னு அந்த தங்க பொம்மை, அந்த கோல்டன் ஏஞ்சல் பூதத்தை பார்த்து சொல்லுது. அவ்வளோதான், பூதம் நடுங்கி போயிடுச்சு. மன்னிச்சிடுங்க தேவதையே, தங்கத்தின் தேவதையே மன்னிச்சிடுங்க. நான் மயங்கிட்டேன், இந்த பொண்ணோட அழகில் மயங்கிட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுகுது அந்த பூதம். அவ்வளோதான். அந்த கோல்டன் ஏஞ்சல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து, இந்த இடத்துல ஒரு சிம்மாசனம் இருக்குது. அந்த சிம்மாசனத்தை நகர்த்தி பார்த்தீங்கன்னா
இங்கேருந்து போகக்கூடிய வழி இருக்குது, இங்கேருந்து கிளம்பலாம். உங்கள் எல்லாரோட மனசுலையும் ஆசைனுங்கிற தீ அணைஞ்சு போயிடுச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சா பலன் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ உங்களை தண்டிக்க என்னால் முடியாது. இதுக்கப்புறம் நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு உழைச்சி அதற்கான பலனை பாருங்கள். புதையலை தேடி என்னைக்கு வரக்கூடாது. கஷ்டப்படாமல் கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. அப்படியே இருந்தது அப்படின்னா அதுக்கு நிகரான ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச ஒன்று உங்களை விட்டுட்டு போயிடும். இதுக்கப்புறம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த கோல்டன் ஏஞ்சல். ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுக்கும் ஆசைப்பட மாட்டோம், உழைச்சி பொழைக்கிறோம், காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகிறாங்க. கிளம்புங்க, பக்கத்து அறையில் அந்த சிம்மாசனம் இருக்குது, அதை நகர்த்திட்டு அந்த வாயில் வழியாக வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அந்த பூதத்தை தான் பார்க்குது அந்த கோல்டன் ஏஞ்சல். ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்த செகண்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. பூதம் நடுங்கி போய் அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்ருக்கு. அவ்வளோதான், அந்த கோல்டன் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. கோல்டன் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போனால் அடுத்த செகண்டே அந்த வாட்டர் அப்படியே அந்த கரையை விட்டு மேலே வந்து அப்படியே பூதத்தோட காலை நனைக்குது. அவ்வளோதான், அப்படியே பூதம் மெல்ட் ஆகி கோல்டாக உருகி போய் தண்ணியோட தண்ணியாக அந்த பூதம் கரைஞ்சி போயிடுச்சு. எங்கள் அதர் ஹேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பக்கத்தில் இருக்க அறைக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த அறை பார்க்குறதுக்கு நார்மலான ஒரு கோல்டன் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் பூதம் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கும், ஒயினை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. ஒயினுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சிம்மாசனமாக தான் இருக்கும், நகர்த்தி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த சிம்மாசனத்தை முயற்சி பண்ணி நகர்த்துறாங்க. ஏன்னா பயங்கரமான வெயிட்டாக இருக்குது அந்த சிம்மாசனம். முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ½ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நாற்காலியை தள்ளி வச்சுட்டாங்க. சிம்மாசனத்தை நகர்த்தி பார்த்தா அடுத்த செகண்டே பயங்கரமான ஷாக் எல்லாத்துக்கும். சூரிய வெளிச்சம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா, வெளியில் போகிறதுக்கான வழி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 1 by 1 அந்த பள்ளத்துக்குள்ளே தான் ஜம்ப் பண்ணுறாங்க. பள்ளத்துக்குள்ளே ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே எந்த இடத்துல பூமியிலேருந்து ஜம்ப் பண்ணாங்களோ, ஐ மீன் சர்ச்சோட கிராஸ் ஃபீல்டுலேருந்து ஜம்ப் பண்ணாங்களோ அந்த இடத்துல அப்படியே பறந்து போய் சைடில் பொத்துன்னு விழுகிறாங்க. எல்லோரும் விழுந்த அடுத்த செகண்டே அந்த பள்ளம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒய்யாரி டேங்கோட ஸ்டொமக்கில் வந்து விழுகிறாங்க பொத்துன்னு. அப்பா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை அப்படியே எழுந்து உட்காந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க டேங். ஒய்யாரி நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க இப்போ. அப்பா எல்லோரும் வந்து தொலைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க டேங். அத்தனை பேரும் நல்லா ஸ்கையை பார்த்து படுத்து கிடக்குறாங்க. வந்துட்டோம், இதுக்கு மேலே எதுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன், உள்ளது போதும் நல்ல கண்ணான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிடப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அப்போ டேங் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒயின் அப்படியே சைடில் தான் படுத்திருப்பாங்களா, அப்படியே மெல்ல எழுந்து உட்காந்து தன்னோட சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, அம்மா பூதத்துக்கு கூட காதல் வரும்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் திரும்பி டேங்கை பார்க்குறாங்க. டேங் ஒரு பிரைட் ஸ்மைலில் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒயின் மெல்ல எழுந்து டேங் பக்கத்தில் போய் உட்காந்து ஒய்யாரியையும் டேங்கையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஹர்மீஸ்.